அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்குள்ளயும் ஒரு பிரச்சனை இருக்கும். கழுகு வேட்ட இது யாரு அப்படின்னு சொல்லி சில பேருக்குள்ள யாரு இவங்க தான் செய்யறன்னு சொல்லி உத்தியோகபூர்வமான இதுகளும் சில பேருக்கு இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நான் இன்னைக்கு உங்களை எல்லார்கிட்டையும் பொதுவா நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அதனாலதான் இந்த நேரடியான ஒரு குரல் பதிவு. என்னன்னு சொன்னா இதுல கேக்குறவங்க வயசானவங்க இருப்பாங்க. இப்ப இந்த இளம் சமுதாயத்துல இப்ப வளர்ந்து தீக்கிறவங்க இருக்கிறீங்க. எல்லார்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தியில இருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னுக்க எங்களோட ஊர் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது அப்படின்ற கேள்வி. இப்ப நான் கேக்குறேன், 20 வருஷத்துக்கு முன்னுக்க எங்களோட ஊரை பொறுத்த வரையில போதைப் பொருள் விபச்சாரம், சரியா, போதைப் பொருள் விபச்சாரம் 20 வருஷத்துக்கு முந்தி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது? அது ஒரு பெரிய கேள்வி. கிட்டத்தட்ட எனக்கு கிடைச்ச இந்த தகவல்ட படி 25 வயசுக்குட்பட்ட பொடியன்மார்கள் மட்டும் போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க மட்டும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்டவங்க இருக்கிறாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, எந்த இடத்துல பார்த்தன்னு சொன்னாலும் ஒரு பிரச்சனை, இவண்ட பொண்டாட்டி அவனோட போயிட்டு அவண்ட மாப்புள்ள இந்த பொம்பளோட வீட்டுக்கு இப்ப நான் கேக்குறேன், இதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க ஏலவா? நிர்வாகம் சொல்லி ஒன்றிருக்கி, பள்ளி நிர்வாகம் சொல்லி ஒன்றிருக்குது. அதுல இருக்கிற எல்லாரும் இதுகளுக்கான தண்டனைகளை கொடுக்கறதுக்கு முன் வாரல்ல. அடுத்தது ஒரு பிரச்சனை, இப்ப ஒரு போதைப் பொருள் பாவிக்கிற ஒருத்தர் இருக்கிறாங்களா, இல்லாத பிசினஸ் செய்யற ஒருத்தர் இருக்கிறாங்களா, அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு விபச்சாரம் தான், ஓப்பனாவே சொன்னா விபச்சாரம் ஒரு இடத்துல இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்படுதா, அது அவங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைய நிர்வாகம் இப்ப வரைக்கும் எடுக்கிறல்லன்றது எனக்கு ஒரு பெரிய கேள்வி. நிர்வாகத்துக்கு இதுக்கு நடவடிக்கை எடுக்க ஏலவான்னு சொல்லி நிர்வாகத்திட்ட கேக்குற காரணம் என்னன்னு சொன்னா நிர்வாகத்துக்கு நான் சொல்ல வரல, நீங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்கோ அப்படின்னா நிர்வாகத்தை பொறுத்த வரையில கடுமையான தண்டனைகளோ சட்டத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை நிர்வாகத்துக்கு எடுக்கிறதுக்கான அதிகாரம் இல்லைன்னு சொன்னாலும், ஒரு முஸ்லிம் கிராமத்தை பொறுத்த வரையில, பெரும்பான்மையா முஸ்லிம் மக்கள் வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் ஊரை பொறுத்த வரையில நிர்வாகத்துக்கு சுயாதீனமா முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சில அதிகாரங்கள், ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதை வச்சுதான் சொல்றது இப்ப ஒரு தவறு செய்யறவங்க ஈக்கிறாங்க தானே, அவங்கள அந்த நிர்வாகத்தில் இருந்து ஒதுக்கி வைக்க இயலாத ஏலும் அந்த தவறு செய்யறவங்களோட குடும்பத்துக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்திலையும் நல்லது கெட்டதுக்கு நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலும். ஊருல இருந்து ஒதுக்கி வைக்கிறது தான் சட்டவிரோதம். அப்படின்னா தவறு செய்தவங்களை ஊரை விட்டு ஒதுக்குறதுக்கான அதிகாரம் நிர்வாகத்துக்கு இல்ல. ஆனா பள்ளி அவங்களோட பொறுப்புல இருந்து அவங்கள ஒதுக்குறதுக்கான அதிகாரம், முழுமையான அதிகாரம் நிர்வாகத்துக்கு இருக்கு. ஸ்கூலை பொறுத்த வரையில வெளிப்படையா அபிவிருத்திகள் இருக்கு, ஸ்கூல்லயும் வெளிப்படையான அபிவிருத்திகள் இருக்கு. ஆனால் ஊரு சீரழிதுன்னு சொன்னா அது எந்த அளவுக்குன்னு சொன்னா பண ஆதிக்கம். காசு இருக்கிறவங்க, வசதி இருக்கிறவங்க எதையும் செய்யலாம். காசு அதிகார பலம் இருக்கிறவங்க எதையும் செய்யலாம் என்ற ஒரு இதுல இப்ப எங்க ஊர் இருக்குது. நான் நிறைய உதாரணங்கள் நான் சொல்றேன். இப்ப கிட்டத்துல நடந்த ஒரு ஆக்சிடென்ட், ரமுக்கன ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததா கேள்விப்பட்டேன்.
இருந்த 3 பேரும் இருந்தது குடி போதையில இருந்த. அதுல ஒருத்தவங்களுக்கு நல்லா அடிபட்டாம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணினாமன்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டேன். அப்ப அதுல அந்த வீல ஓட்டிட்டு வந்தவர் அவரும் முழுமையான குடிபோதையில தான் முழுமையான குடிபோதையில இருந்தாரு. ஆனால் அந்த தவற அது போலீஸ் கேஸா மாறின நேரம் அந்த தவற அந்த குறிப்பிட்ட அந்த பொடி என்ற மாமா காசு பணம், அந்த காசு பணம் அந்த அதிகாரத்தை வச்சு போலீஸுக்கு போயிட்டு அந்த காசு இதால அந்த தவற மூடி மறைச்ச. அப்ப அந்த இடத்துல அந்த பொடியன் குடிச்சிருந்த, ஐஸ் அடிச்சிருந்தன்னு சொல்லி கேள்விப்பட்ட ஒத்தர் இல்ல 3 பேரும். அப்பயே அந்த இடத்துல அதை மூடி மறைச்ச. அப்ப அதை மூடி மறைக்க அவங்களுக்கு அந்த தவற, அந்த செய்யற தவற அவங்க ஊக்கப்படுத்துற விதமா தான் அது அமைது. தவறு செய்தவங்களுக்கு அந்த தண்டனை அனுபவிக்க விடுங்க. அந்த தண்டனை அனுபவிச்சு வந்தால்தான் இந்த சமுதாயம் திருந்தும். நிறைய போதைப் பொருள் விற்கிறவங்க இருக்கிறாங்க. தீனியா மாவட்ட பள்ளியோட பக்கத்துல கஞ்சா விற்கிறாங்க. அதே பள்ளி நிர்வாகத்துக்குட்பட்ட இன்னமொருத்தர் அவங்களும் விற்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா, இல்லாட்டி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறார்? அது ஒரு கேள்வி. இப்ப எங்களூரை பொறுத்த வரையில போலீஸ் அது காசு பணத்துக்கு அங்க இருக்கிறவர்கள் காசுக்காக வேண்டி இது படுத்தி எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கிறல்லன்னு வச்சுக்கோங்களே. அதை தாண்டியும் இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு. இதை விட பெரிய இடங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கலும். அதுகளுக்கு முன்வாரல்ல அதை யாரும். அடுத்தது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நான் தனிப்பட்ட ரீதியில மாப்பிள்ளைகளை இழந்தவங்களா இருக்கட்டும், மாப்பிள்ளமார் வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், டிவோர்ஸ் ஆகி வந்தவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் எனக்கிட்ட தனிப்பட்ட ரீதியில அவங்களோட பிரச்சனைகளை சொல்லிக்கிறாங்க. என்கிட்ட தனிப்பட்ட ரீதியில சொல்லிக்கிறாங்க, பகிரங்கப்படுத்த விரும்பல யாரு எவங்கன்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு பொம்புளை கிட்டத்தட்ட 48 பேரு தவறான வழிக்கு அந்த புள்ளைய கூப்பிட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டுக்கிறாங்க தவறான இதுக்கு. எங்கட ஊருக்குள்ள பெரிய ஹாஜியார், பெரிய பெரிய பதவிகள்ல நிர்வாகத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், பெயர்கள் நான் குறிப்பிட்டு சொல்லி விரும்பல. ஒரு பெண் கிட்டத்தட்ட 48க்கு மேற்பட்ட பெயர்களை அந்த பொம்புல சொல்றேன்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எங்களோட ஊரு எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி. அடுத்த விஷயம் ஒரே குடும்பத்துல 3 சகோதரங்கள், பெரிய ஹாஜியார்மார், எங்களோட ஊரு தான். ஒரே குடும்பத்துல 3 சகோதரங்கள். அந்த 3 சகோதரங்களோட புள்ளகள், பேத்தி பேரன்களால ஊருக்குள்ள பெரிய பிரச்சனையாவிச்சு. பெரிய பிரச்சனையாவுது. ஒருத்தங்கட மகன் வீடியோ கால் பேசி, இன்னொருத்தங்கட மகன் போதை பொருள் பாவிச்சு, இன்னொருத்தங்கட மகளுக்கும் இன்னொருத்தவங்களோட ஒரு ஆம்புலையோட இருந்ததா ஒரு இது. அப்ப இப்படி எல்லாம் வாரத்துக்கான காரணம் என்ன நான் கேக்குறேன். பணபலம், அதிகார பலம் இருக்கிறவங்களுக்குள்ள அது என்ன எவ்வளவு பெரிய தவறு நடந்தாலும் அத மூடி மறைக்கப்படுது. இதே ஒரு வசதி இல்லாத ஏழையா இருக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் அத நிர்வாகமே ஊதி பெருசாக்குது. ஊரே அத பேசுது. அப்ப பணம் இருக்கிறவங்க என்ன தவறு வேணாலும் செஞ்சு கேளும், காசு இல்லாதவங்க சின்ன தவறு செஞ்சாலும் அது பகிரங்கப்படுத்தப்படும். அப்படியானது எனக்கு ஒரு கேள்வி. ஊரே எத்தனையோ பிரிவுகளா பிரிஞ்சிக்கிற. இப்ப ஊரே எத்தனையோ பிரிவுகளா பிரிஞ்சு மக்களுக்குள்ளே நிர்வாகத்துக்குள்ளே பிரிவினை, அப்படின்னா ஊருக்குள்ளே பிரிவினை. இத போதை பொருள் பாவனையா இருக்கட்டும், மத்த நடக்கிற சீர்கேடான அனாச்சாரமான விடயங்களா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் இல்லாமக்கணும் என்று சொன்னா முதலாவது ஊர் ஒற்றுமைப்படணும்.
ஊர் ஒன்னா இருக்கணும். இது என்னன்னு சொன்னா நிர்வாகத்துக்குள்ள இருக்கிறவங்களே பிரச்சனைய பேச முன்வாரு இல்ல. நிர்வாகத்துக்குள்ள இருக்கிறவங்களே பின்வாங்கினால் மத்தவங்க எப்படி அதுக்கு முன்வார பேசுறதுக்கு? அப்படி அந்த நிர்வாகத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி பேசலான்னு சொன்னா பேசுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க.